ஒரே நாள்லேயே 4 வெதர் பார்த்தது இன்றைக்கி தாங்க. காலையில் சரியான மழைங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீஸி ரெயினாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நல்ல ஸ்னோ வந்தது. என்னடா இது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா இப்போ புதுசாக ஸ்னோ ஆரம்பிக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா வெயில் பல்ல காமிச்சிட்டு இருந்துச்சுங்க. ஒரு வழியாக வின்டர் முடிஞ்சு சம்மர் வரப்போகுதுன்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஸ்னோ. இந்த மாதிரி அடிக்கடி சில குழப்பங்கள்லாம் வரும் நமக்கு. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி இந்த டே இருந்துச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வரும்போதே சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. சிக்கன் சிந்தாமணி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடிக்கடி பண்ணுவாங்க, இன்றைக்கி பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அவங்க சமையல் வேலையை எடுத்துக்கிட்டதுனால நான் கீதிகா கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் ட்ராயிங் பண்ணேன். கீதிகாவுக்கு இந்த மாதிரி ட்ராயிங் எதாவது போட்டு விட்டுட்டு அதை பார்த்து வரைகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் அவங்களுமே வரைவாங்க. ஸோ அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து வரையலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வரைஞ்சோமா. இதில் வேறு நான் தப்பாக தான் வரைவேன். எனக்கு பார்க்காம வரைஞ்சா ஈஸியாக இருக்கும், பார்த்து வரையும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து வரைஞ்சோம். ஒரு வழியாக 2 பேர் வரைஞ்சதில் என்னோடது வந்து கொஞ்சம் குண்டாக இருந்தது, கீதிகாவோடது அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறமா வந்து ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே வந்து சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. சுதீக்ஷாவுக்கு ஹோம்ஒர்க்லாம் இருந்தது, அதனால் அவங்க எங்களோட ட்ராயிங்கில் ஜாயின் பண்ணல. நான் அதனால் கீதிகா கூட கம்பெனி கொடுத்தேன். சுதீக்ஷா குட்டியாக இருக்கும்போதும் இந்த மாதிரி தான் சேர்ந்து நிறைய விளையாடுவோம். இப்போ அந்த மேடம்க்கு என் கூட விளையாடுறதுக்கு டைம் இல்லை, அவங்களுக்கு அவ்வளோ ஹோம்ஒர்க் அது இதுன்றதுனால பிஸியாக இருக்காங்க. இப்போது கீதிகா கூட விளையாண்டுட்ருக்கேன். இவங்களும் ஒரு 2-3 வருஷம் தான் இந்த மாதிரி விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் பிஸி ஆகிடுவாங்க. ஸோ அப்புறம் நம்ம மட்டும் தனியாக தாங்க இருக்கணும். அதனால் இப்போ இருக்கிற டைமை அவங்க கூட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கணும். இந்த சிக்கன் சிந்தாமணியோட ரைஸை போட்டு பரட்டி சாப்பிட்டா எப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க.